Dear people, we continue on the topic how to meditate God's word. தேவனுடைய வார்த்தை விதமாக தியானிப்பது என்பதை குறித்ததான தொடர்ச்சியாக நாம் பார்த்து வரும்படியாக இருக்கிறோம். Almost it is an introduction that I gave in the morning. ஒரு அறிமுகத்தை தான் இந்த காலையில் நான் உங்களுக்கு கொடுத்தேன். So we will continue with that. Hopefully, I would like to give you the importance of meditation of God's word. அவருடைய வார்த்தையை தியானிப்பதனுடைய ஒரு முக்கியத்துவத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்லி, and from Joshua I would enlighten us how to meditate God's word. யோசுவாவின் புத்தகத்தில் அவருடைய வார்த்தை எப்படி தியானிப்பதுங்கிறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Dear people, from the Bible you can meditate either a single verse. வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் தியானிக்கலாம். A portion, ஒரு பகுதி, or a topic, ஒரு தலைப்பு, or a book even, ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு. So there is no limit for that. அதற்கு ஒரு எல்லை என்பது இல்லை. Even with a single verse you can spend even days together in meditating it. ஒரே ஒரு வசனத்தை கொண்டு நாட்கள் கணக்காக கூட நீங்கள் தியானிக்க முடியும். God's word is such a great treasure. அவனுடைய வார்த்தை அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம். Please read Psalm 119 regularly. 119வது சங்கீதத்தை தொடர்ச்சியாக நீங்கள் வாசிங்க, வாசித்து பாருங்கள். You can understand what a great treasure it is. இது எவ்வளோ ஒரு பெரிய பொக்கிஷம் என்பதை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். When Moses was leading the people of Israel, இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் வழிநடத்தின பொழுது, when they reached Moab, the country of Moab, மோவாப் தேசத்துக்கு வந்த பொழுது, of course as Moses disobeyed in striking the rock instead of talking to the rock, God said that he won't be able to enter into the land of Canaan. கன்மலையை பார்த்து ஆண்டவராக தேவன் சொன்னார், இவ்விதமாக இந்த கன்மலையை பார்த்து நீ பேசுன்னு சொன்னார். ஆனால் மோசே பதஷ்டப்பட்டுட்டு அடிச்சிட்டான். So he disobeyed God. தேவனுக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனான். God said, Moses, you can't get into the land of Canaan. மோசே, நீ கானா தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. That doesn't mean Moses lost the salvation. ரட்சிப்பு மோசே இழந்துட்டான் இல்லை. But God punished, rather he paid for the disobedience. அது கீழ்ப்படியாமைக்காக அவர் அவிதமாக அதற்குரிய தண்டனை அனுபவிக்க விட்டுட்டார். So Moses knew that he can't get into the promised land. மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பிரவேசிக்க முடியாதுன்றது தெரியும். So he gathered all the people, எல்லா மக்களையும் கூட்டி சேர்த்து, he gave 3 sermons, 3 பிரசங்கங்களை செய்தார். That is the book of Deuteronomy. அதுதான் உபாகமத்தினுடைய புத்தகம், உபாகமம் புத்தகம். So in that Moses said how the importance to the word of God be given in the family. ஒரு குடும்பத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை மோசே அதில் சொல்லி இருக்கிறார். Deuteronomy 11th chapter,
உபாகமம் 11வது அதிகாரம், Deuteronomy 11, 18th verse, 18வது வசனம் onwards. 18வது வசனத்தில் இருந்து, Therefore shall ye lay up these my words in your heart and in your soul, and bind them for a sign upon your hand, that they may be as frontlets between your eyes. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாக இருக்கும்படிக்கு என்ன சொன்னார்னா, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து, He says, lay up these words in your heart and in your soul, and bind them for a sign upon your hand. So how much of importance the word of God was having in the life of the people of Israel? இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. It should be there in your heart and soul. அப்படின்னா என்ன? The whole inner part of the spirit should have such an importance of being engraved in that. உன்னுடைய ஆவியில் அது எழுதப்படட்டும்பா. It should be in the deeper part of you. உன்னுடைய உள்ளான பகுதியில் அது இருக்கணுங்க. So that's why God says meditate day and night. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இரவும் பகலும் தியானிக்கணும்பா. Why the western lands have gone to this great extent of depravity? மேற்கத்திய நாடுகள் ஏன் இவ்வளவு சீர்கெட்டு போயிருச்சு? Probably they had money, பணம் இருந்தது. Even today lot of beggars are there in America and England. இங்கிலாந்து அமெரிக்காவில் இப்போ நிறைய பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள். In England, I myself gave some coins to the poor people who are beggars. இங்கிலாந்தில் அண்டர் கிரவுண்டில் போகும் பொழுது பிச்சைக்காரர்கள் காசு கேட்பாங்க. நானே கூட கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். I think so. In America, dear people, don't think that these lands are like heaven. இவைகளெல்லாம் ஏதோ பரலோகத்தை போல இருக்குன்னு நினைக்காதீங்க. So why have they gone to this terrible extent? ஏன் இவ்வளோ பயங்கரமான நிலைக்கு போனாங்க? Today no morality, ஒழுக்கம் இல்லை. People are living like animals. மிருகங்களை போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. Once there were a missionaries sent to the heathen people so that people could hear God's word. பிரஜாதி அந்நிய ஜனங்களுக்கு மிஷனரிகளை அனுப்பின தேசம் ஆண்டுடைய சத்தியத்தை அவர்கள் கேட்க வேண்டும் என்று. But today no, God's word is there. இப்பொழுது ஆண்டுடைய சத்தியம் அங்கே இல்லை. That's why those lands, those countries have gone down to the bottom. அதனால தான் அந்த தேசங்கள் எல்லாம் கீழாக போயிடுச்சு. Don't think that they have plenty of money. இந்த பணம் நிறையா இருக்கு. Dear people, America and England, Germany is not as it was. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி அது முன்ன இருந்தபோட இல்லை இருக்குன்னு நினைக்காதீங்க. So many beggars are there. பிச்சைக்காரர் இருக்கா. So many people are starving for food. அநேக மக்கள் சாப்பாடு பட்டினியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. Why? They rejected God's word. தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தாங்க. Dear people, the crucial issue of the victory of a Christian is how much really value God's word and you really
Take it in as your food and practice it. நீ எந்த அளவுக்கு அவனுடைய வார்த்தையை அதை நீ பற்றி கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நீ வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை கொண்டிருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஆகவே தான் அவர் சொன்னார், இருதயத்தின் ஆழத்தில் அவங்க அந்த வார்த்தை இருக்கட்டும் அப்பா. Dear people, is God's word has got such a great importance in your life. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு அவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் இருக்கிறதா? And he says, not only that, you see in 21st verse in English there is some changes. That your days may be multiplied and the days of your children in the land which the Lord sware unto your fathers to give them as the days of heaven upon the earth, and thou shalt write them upon the doorposts of thine house and upon thy gate. என்ன சொல்லப்படுகிறது? அவைகள் உன் 20வது வசனத்தில் 20th verse, அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. I mean your talk should be only God's word. அவனுடைய வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் பேச்சா இருக்கணும். All your talk should be God's word. Is it the real condition in your home? வாழ்க்கையில் அது எப்படி இருக்குதா? Can you say that the word of God has got such an importance in my conversation? என் பேச்சில் அவனுடைய வார்த்தை அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கிறதா? Could my children hear God's word and see the implication of that in my life? என்னுடைய பிள்ளைகள் அவனுடைய வார்த்தை என் மூலமாக கேட்கிறதும் அதன்படி என்னுடைய வாழ்க்கை நடக்கிறதுமாக இருக்கிறதா? Bible says you should teach your children. உன்னுடைய பிள்ளைகளுக்கு teach them your children. Speaking of them when they sittest in thy house, அவங்க உட்காரும் பொழுதும், when they walkest by the way, நடக்கும் பொழுதும், when thou liest down and when they rise up. சிலர் பரிசேயர் மாதிரி செய்வாங்க, அந்த பிள்ளைகளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. they will torture the children. never do that. அது செய்யாத. you should have a reflection of God's word in your own life. அவருடைய வார்த்தையின் பிரதிபலிப்பும் வாழ்க்கையில் பார்க்கணும்ப்பா. இது ரொம்ப முக்கியம். வெறுமன பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. நெவர் டார்ச்சர் them. It should be a pleasing to them. அது உங்களுக்கு பிரியமா? Today the pathetic situation is parents are not really keen in seeking God's word. இன்னைக்கு பெற்றோர்கள் தேவனுடைய வார்த்தையை தேடுறதுல கருத்தா இல்லை. They themselves they don't have respect for God's word. அவனுடைய வார்த்தைக்கு அவங்களுக்கு வாழ்க்கையிலே அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க. So we have a degraded generation. ஆகவே தான் இவ்வளோ மோசமாக போன ஒரு சமுதாயத்தை நம்ம பார்க்குறோங்க. Our children have gone astray. நம்முடைய பிள்ளைகள்லாம் வழி விலகி போயிட்டாங்க. It's too long. தூரமாக போயிட்டாங்க. Unless now we could repent, நம்ம மனம் திரும்பலாம். So the Bible says to this extent, when they sit, stand, but not torturing. Doesn't mean tortureங்கிறது இல்லை. சொல்கிறாரு, அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசலில் எழுதுவீர்களாக. as thou shalt write them upon the doorposts of thine house and upon thy gates. எங்கே பார்த்தாலும் கர்த்தருடைய வசனம் தான். சும்மா வெறுமையாக எழுதுறதுன்றது முக்கியம் இல்லை. அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் wrong having God's word being hanged in the house. But what is the importance of it? என்னுடைய முக்கியத்துவம் என்ன? God's word should have the central part in the life of a home.
ஒரு குடும்பத்தில் அவனுடைய வார்த்தை மையமாக இருக்கணுமப்பா. Do I really respect God's word? அவனுடைய வார்த்தையை நான் கனப்படுத்தினேன். Do I really seek it? அப்படி தேடுறேன்னா. Dear people, meditating God's word is the next stage. அடுத்த அடி அது. Unless you really practice God's word in the first place, give importance to God's word in the first place, அவனுடைய வார்த்தைக்கு முதலாவது முக்கியத்துவம் எடுக்கிற அந்த இடத்துல நீ செய்யலைன்னா, you can't and you won't practice meditating God's word. தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணுறதுல நீங்கள் இருக்க மாட்டீங்க. Of course, there are certain rules. Last week also I have been explaining to a smaller extent as how to do meditation. கடந்த வாரம் கூட இப்படி தியானம் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன அளவில் சொன்னேன். It should not be mechanical and it should not be this and that. ஏதோ ஒரு கடமைக்காக அல்லது செய்யணுமே அப்படின்ற இது அது இல்லை. You should eat the word of God and that should become the flesh and bone of your body. அவனுடைய வார்த்தையை நீ உட்கொள்ளணும், அது உன்னுடைய சரீரத்தில் எலும்பும் சதையுமாக மாறணும். அதுதான் இந்த தியானம்ங்கிறது செய்யுது. The meditation does that. அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, விதமாக நீங்கள் செய்யும் பொழுது சொல்கிறாரு, for ye shall diligently keep all these commandments which I have commanded you. சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படிக்கு நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளெல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்ளணும். diligently follow it. Have you ever thought or really are you worrying about your low standard of Christian life? உங்களுடைய கீழான ஒரு அளவான ஆவிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து எப்போ கவலைப்படுறீங்களா? Are you really worrying? அதை பற்றி கவலைப்படுறீங்களா? Dear people, there is a life of victory. ஒரு வெற்றியின் வாழ்க்கை இருக்கத்தான் செய்கிறது. So, in the book of Joshua, after teaching all these things, எல்லாம் முடிச்சிட்ட பின்பாக, it was time for Joshua, for Moses to go to God. எல்லாம் முடித்த பின்பாக தேவனிடத்தில் போக வேண்டிய ஒரு காலம் வந்துருச்சு. So who should lead the rebellious people, the people of Israel? இஸ்ரேல் மக்களை, கலகக்காரர்களை யார் நடத்துறது? Already they made such a havoc of rebellion in their journey of 40 years. 40 வருஷமாக பண்ண பிரயாணத்தில் ஏற்கனவே போதுமான கலகத்தை பண்ணிட்டாங்க இவங்க. God said, all of you will die before entering into the land of Canaan. அது சொன்னார், இங்கே எல்லாம் செத்து போயிடுவீங்க, மரிச்சிருவீங்க. only your next generation will get in. அடுத்த சந்ததி தான் போகும். probably among your generation, உன்னுடைய மக்கள் மத்தியில் only 2 people will get in. 2 பேர் மட்டும்தான் உள்ள நுழைவாங்க. who are those people? யார் அவங்க? yes, Joshua and Caleb. யோசுவாவும் காலேபும். Dear people, I would like you to turn to Joshua first chapter. யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாக விரும்புகிறேன். Not only as a preaching, I would like also to train you up for meditation of a portion of the Bible. இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுறதுங்கிறது மாத்திரமல்ல, ஒரு பகுதியை நீங்கள் தியானிக்கும்படியாகவும் I would like to guide you, உங்களை வழி நடத்த நான் விரும்புகிறேன். This rebellious generation is standing in the land of Moab. Moab தேசத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. Already some part are being conquered. சில பகுதி
அங்கு ஜெயிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டது. பட் a greater lot of portion was not conquered as God promised. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இன்னும் நிறைய காரியம் வாக்கு பிடிக்கல இன்னும். பட் who will lead? யார் இதை நடத்துவார்கள்? who is fit? யார் தகுதியானவர்கள்? பாருங்க, Moses himself failed. மோசேயே தோற்று போனான். The great man of God, Moses failed. மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன் மோசே தோற்றுட்டார். who saw great things of God. தேவனுடைய பெரிய காரியங்களை கண்ட மனுஷன். who is fit enough to lead these rebellious people? இந்த கலகக்கார ஜனங்களை வழிநடத்துறதுக்கு யார் தகுதியாக இருக்க முடியும்? we see the answer here. இதைத்தான் நம்ம பார்க்குறோம். So when you read your portion, you think, how could that be in those days? அந்த நாட்கள் எப்படி இருந்திருக்கும்? What will be the surroundings? அதெல்லாம் சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? On the one hand, people were all sad. Everybody almost they were weeping. எல்லாரும் ஒரு பக்கம் பார்த்து அழுகிறாங்க. Almost most of the people already died. நிறைய பேர் இறந்துட்டாங்க. But Moses is going to be taken away. இப்போ மோசே எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு. We are not in the land of Egypt. Already 40 years passed. 40 வருஷம் கடந்து போயிடுச்சு. We can't go back at least to Egypt. எகிப்துக்கும் திரும்ப போக முடியாது. It's wilderness, வனாந்தரம். So who will lead us? யார் நம்ம வழி நடத்த முடியும்? There was a big vacuum. பெரிய வெறுமை. Dear people, we see the beginning of this book like this. இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்தை அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். ஜாஷுவா ஃபர்ஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் verse, 1வது வசனம். Joshua first chapter, first verse. Now after the death of Moses, the servant of the Lord, it came to pass, the Lord spake unto Joshua the son of Nun, Moses' minister, saying. Joshua was 40 years when they left Egypt. எகிப்தை விட்டு வரும்பொழுது 40 வருஷம். Now years passed. Joshua saw these people how rebellious they were. எவ்வளோ கலகம் பண்றவங்க. When Moses sent 12 spices, 12 அங்கே தேசத்தை ஆராயும்படியாக உளவாளிகளை அனுப்பின பொழுது, all the people came and they were all bringing negative reports. எல்லாம் எதிர்மறையான ஒரு செய்தியை கொண்டு வர்றாங்க. ஓ, those people are stalwarts. அந்த ஜனங்கள்லாம் பெரிய பராக்கிரமசாலிகள். It is impossible for us to conquer that land. நம்மால முடியவே முடியாது. Only Joshua and Caleb, யோசுவாவும் காலேப் மாத்திரம் சொல்றாங்க, we could win. Not because of us, but because of God. நம்ம வெற்றி பெற முடியும். நம்மால ஆனதல்ல, ஆனால் ஆண்டவர்னால நம்மளால முடியும். You see how the people despised. 10 people were there on the negative side. எதிர்மறையா 10 ஜனங்க நிற்கிறாங்க. Only Joshua and Caleb were standing with faith. விசுவாசத்தோடு யோசுவாவும் காலேப் மாத்திரம் தான் அங்க இருக்கார் சொல்றாங்க. Dear people, this man was tested beforehand. முன்னாலேயே சோதிக்கப்பட்டார். When the battle was there with Amalekites, அமலேக்கியருடைய யுத்தம். Who are Amalekites? அமலேக்கியர்கள் யாரு? ஏசாவுடைய சந்ததியார். The generation of Esau. No godly people there. அதில் ஒன்றும் தெய்வ பக்தி உள்ளவங்களே நம்ம பார்க்கலைங்க. So
when the Amalekites were there fighting in the battle, அமலக்கியர் சண்டை போடும் பொழுது, எஸ், ஜாஷ்வா was the leader for the battle. யோசுவா தான் அந்த யுத்தத்துக்கு தலைவராக இருக்கிறான். மோசஸ் வந்த மவுண்டன், மலை மேலே இருக்காரு. ஆரோன் அண்ட் ஊர் ஆர் லிஃப்டிங் ஹோல்டிங் த ஹேண்ட்ஸ். ஆரோனோ ஊரோ அங்கே கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. whenever the hands were lifted up, கை உயர்த்தப்பட்ட பொழுது ஜாஷ்வா was winning the battle. யோசுவா யுத்தத்தில் வெற்றி பெறுகிறான். when the hands were down, கையை கீழே போன பொழுது the battle was going down, யுத்தம் கீழே போயிட்டுருக்கு. he was tested, சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. Dear people, how God tests people in their lives before giving leadership. ஒரு தலைமைத்துவம் கொடுக்கறதுக்கு முன்னால் ஆண்டவர் எப்படி மக்களை சோதிக்கிறார். You see, when I was a student, நான் ஒரு மாணவனாக இருந்தப்போ, already I said, சொல்லியிருக்கேன், when I passed second year, ரெண்டாவது வருஷம் பாஸ் பண்ண பின்னால், ஆல்ரெடி ஐ லாஸ்ட் 2 years, ஏற்கனவே 2 வருஷம் இழந்து போயிட்டேன். செகண்ட் இயர் 2.5 years படிக்க வேண்டியதை 4.5 வருஷம் படிச்சிட்டேங்க. செகண்ட் இயர் 2.5 years, பட் ஐ ஸ்டடி 4.5, ஐ லாஸ்ட். You see how much of suffering, பாடு, starvation, பட்டினி, நோ ப்ராப்பர் ட்ரெஸ், சரியான உடை இல்லை. பட் God trained me. ஆண்டவர் என்ன அந்த இடத்துல பயிற்சி வைத்தார். To look to God in faith for my provision. என்னுடைய தேவைகளுக்கெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கும்படியாக. My parents said, we can't help you anymore. இனி உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. Did God leave me? தேவன் என்னை கைவிட்டாரா? Never. தேவன் ஒரு காலம் கைவிடலை. Dear people, people are afraid to take steps of faith, thinking that they will fail. விசுவாச அடி எடுத்து வைக்கிறதுக்கு மக்கள் பயப்படுறாங்க. ஏன்னா அப்படி செஞ்சா ஏதாவது தோத்துருவோம். God tested me. தேவன் என்னை சோதித்தார். It was all the period of testing and strengthening my faith. அந்த காலமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் சோதித்து என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். So they are all not waste. அவைகளெல்லாம் வீணா போகல. So for a Christian, everything has got a meaning. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. Joshua was tested. யோசுவா அங்கே சோதிக்கப்பட்டார். So God said, Joshua, he told him, second verse, Deuteronomy, Joshua 1:2. Moses, my servant, is dead. Now therefore arise, go over this Jordan, thou and all these people, unto the land which I do give to them, even to the children of Israel. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். My servant Moses, a faithful fellow. ஒரு உண்மையில் மரிச்சிட்டான். Now therefore Joshua arise, யோசுவா எழுந்து, go over this Jordan, யோர்தானை கடந்து போ. எல்லாரும் எழுந்து யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். I promise, நான் வாக்கு பண்றேன், every place that the sole of your foot shall tread upon, that have I given unto you, as I said unto Moses. மோசஸுக்கு நான் என்ன சொன்னேன்னா அதை நான் அப்படி செய்கிறேன்ப்பா. Dear people, God is not a respecter of persons. ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. If you don't grow in your spiritual life, it is you the cause. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலன்னா நீ தான் காரணம். Don't blame anybody else. யாரையும் குற்றஞ்சாட்டி பிரயோஜனம். யூ நீ தான் காரணம்.
You are not willing to commit to God. நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்க விரும்பல. You are not willing to take the step of faith. விசுவாசத்தின் அடியை எடுத்து வைக்க உனக்கு விருப்பம் இல்லை. So God said, the sole of your foot shall tread upon the places I will give. பாதம் எல்லாம் மிதிக்கும் தேசத்தில் உனக்கு நான் கொடுப்பேன்ப்பா சொல்லிட்டாரு. 4th verse, from the wilderness and this Lebanon, even unto the great river, the river Euphrates, and all the land of Hittites, and unto the great sea toward the going down the sun shall be your coast. The vast land God promised. பெரிய அகண்ட தேசத்தை ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றார். வனாந்தரமும் இந்த லெபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். God promised. Dear people, God has got big things for his children. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை வச்சிருக்காருங்க. When you take step by faith, விசுவாசத்தின் அடி எடுத்து நீ வச்சிட்டீன்னா, that is the problem. நிறைய பேர் பிரச்சனை என்னன்னா, if I do like this, இப்படி செஞ்சா, if I do like that, what will happen? என்ன நடக்கும்? You are afraid. நீ பயப்படுற. You don't have faith. விசுவாசம் இல்லை. God said, there shall not any man be able to stand before thee all the days of thy life, and as I was with Moses, so I will be with thee. I will not fail thee nor forsake thee. 5th verse, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை சொன்னார். 6th verse சொன்னார், உன்னை நான் விட்டுற மாட்டேன். I will never leave thee nor forsake thee. Even in the New Testament, the same promise is being handled. தேவன் உன்னை கைவிட மாட்டேன் விலக மாட்டேன்னும் போது ஏன்பா பயப்படுறேன்னு ஆண்டவர் வார்த்தை கேட்குது. Why are you afraid? God wants to work on your behalf. உன்னுடைய பட்சத்தில் ஆண்டவர் செயல்படுறேன்னு சொல்கிறாரு. நீ அவர் கரத்தில் ஒப்புவிக்க மாட்டேங்கிற. யூ டோன்ட் வாண்ட் டு கமிட் யுவர் லைஃப் டு காட். தான் சொன்னார், பி ஸ்ட்ராங் அண்ட் குட் கரேஜ், ஃபார் அன்டு திஸ் பீப்புள் திஸ் ஷால் thou divide for an inheritance the land which I swear unto their fathers to give them. பலங்கொண்டு திடமனத 6th verse 1 Joshua 1:6, பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆனால் ஒன்று செய்யணும் நீ ஜாஷ்வா, யூ மஸ்ட் டூ ஒன் திங். வாட் இஸ் தட்? only be thou strong and very courageous. சொன்னார், பலங்கொண்டு திடமனதாக இருந்து, that thou mayest observe to do according to all the law which Moses my servant command thee. Turn not from to the right to the left, that thou mayest prosper whithersoever thou goest. சொன்னார், இந்த வார்த்தையை விட்டு மட்டும் விலகிறாத, இதுதான் உனக்கு. 7th, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திர மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. The book of the law shall not depart out of thy mouth. வாயிலிருந்து பேசுறதுல அவனுடைய வார்த்தையாக இருக்கட்டும். But thou shalt meditate therein day and night, that thou mayest observe to do according to all that is written wherein, for then thou shalt make thy way prosperous, and then thou shalt have good success. சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய்.
How to meditate? எப்படி தியானம் பண்ணுறது? You must meditate day and night. இரவும் பகலும். மெடிடேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு காரியத்தை குறித்து நம்ம அப்படியும் இப்படியும் போட்டு அலசரம் இல்லை. We think something about this and that. This is nothing a big rule. அதோ பெரிய சட்டத்திட்டங்கிறது இல்லை. We think over that. ஒவ்வொரு வசனத்திலையும் ஏன் ஆண்டவர் சொன்னார், God said to Joshua, such a big promise, அவ்வளோ பெரிய ப்ராமிஸ் சொன்னார். நீ தேசத்தெல்லாம் பங்கிடுவேன்னு வேற சொன்னார். You will divide, you will inherit it. நீ சுதந்திரிப்பாய். மோசஸ் ஃபெயில், மோசே தோற்று போயிட்டானே, அந்த இடத்துல என்னால் முடியுமா? கேன் ஐ ஸ்டாண்ட்? பி கரேஜஸ், தைரியமாக இருப்பா. இப்போ தைரியமாக இருக்கிறதுனா என்ன? கோழையாக இருக்கிறதுனா என்னென்னு எனக்கு தெரியுமே. ஐ நோ வாட் இட் இஸ் டு பி கவர்ட். இப்போ தைரியமாக இருக்கிறதுனா, ஐ ஷுட் பி ஸ்ட்ராங், ஐ ஷுட் பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். ஆண்டவருக்குள்ளே நான் பலமாக இருக்கணும். ஹவு மெனி பீப்புள் ஸ்மால் ஒரு சின்ன சோதனை வந்துட்டு அப்படியே முழுக்க நீ குழம்பி போகிற, யூ ஆர் அப்செட். அதை நல்லா தியானம் பண்ணுற நீ, ரொம்ப நல்லா யூ மெடிடேட். இப்படி பண்ணால் அப்படி ஆகுமா, அப்படி பண்ணுனா இப்படி ஆகுமா? இஃப் ஐ டூ லைக் திஸ் வாட் வில் ஹேப்பன், இஃப் ஐ டூ லைக் திஸ் வாட் வில் ஹேப்பன், வாட் வில் பி த ஃபியூச்சர், என்ன நடக்கும்? ஹவு மச் யூ ஆர் மெடிடேட்டிங் தி அன்வான்ட் திங்ஸ், தேவையில்லாத காரியத்தை ரொம்ப தியானம் பண்ணுற நீ. எனக்கு இப்படி இருக்குது, ஐ ஆம் ஹேவிங் லைக் திஸ், ஐ ஆம் ஹேவிங் லைக் தட், அப்படி இருக்க தேவையில்லாததை நீ ரொம்ப ஒவ்வொரு மனுஷனுமே தியானம் பண்ணுறாங்க. எவ்ரி மேன் இஸ் மெடிடேட்டிங். யூ see some businessman, சில வியாபாரிகளை பாருங்க, கால்குலேட்டிவ், அப்படி கணக்கிடுறாங்க. ஐயோ, அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஒண்டர். என்கிட்ட ஒரு பையன், 16 வயசு பையன், 16 years பாய், he is a business boy, business man, so business boy, 11th தான் படிக்கிறான். அவன் இந்த ஆக்சிஜன் லெவல் பார்க்குற ஆக்சிமீட்டர் வைக்கிறான் என்கிட்ட. முதல்ல 5 மீட்டர் வாங்கினேன், ஐ பாட் ஃபார் ஏற்காடுக்காக. அவன் அப்படி எப்படியும் பேசி என்னை 10 மீட்டர் வாங்கி வச்சிட்டான். he made me to buy 10. இன்னும் ஒன்று கூட விற்றதாக எனக்கு தெரியல, ஜோயல்கிட்ட கொடுத்தேன். But what he did, the quality of the first one was good, the second one was not good. the முதல்ல இருந்தது நல்லதாக இருந்தது, ரெண்டாவது அவ்வளவு நல்லது, ஒர்க் ஆகுது, இல்லைன்னு சொல்ல, இட்ஸ் குட், இஸ் ஒர்க்கிங், பட் இந்த டிஸ்பிளேங்கிறது சரியில்லை. என்ன சொல்லிட்டான், சார் இது எங்கேயுமே மார்க்கெட்லேயே கிடையாது. நான் சொன்னேன், அப்போ அந்த ஃபஸ்ட்டே கூட, why don't you give me the first? He said it's completely stopped. I believed it. அதை நான் நம்பிட்டேன். You see, every day he will call me. ஒவ்வொரு நாளும் பேசி என்கிட்ட அதை விற்றுட்டான். அப்புறம் வாங்கிட்டு, என்னடா இது, அந்த பழசே பரவாயில்லன்னு நினச்சிட்டு ஐ கால்ட் ஹிம், தம்பி, கொஞ்ச நாள் கழிச்சிட்டு கால், தம்பி, do we have that old, that's very good, அது நல்லா இருக்கான்னு கேட்டால், how much you want, how many you want, எத்தனை உங்களுக்கு வேணும்னு கேட்டான். எனக்கு வேணும்பா, இருக்குதா? இருக்குதுங்க. எஸ், we have, but the rate is lit bore, ஆனால் அதிகம் கொஞ்சம். I told him, okay தம்பி, please exchange it for me. இது எப்படியாவது மாற்றி கொடுத்துருப்பா, ஒரு 50 ரூபா குறைச்சி கூட வாங்கிக்க, you just get it, 50 rupees less it and just get it from me and please exchange me. I said, sir, no exchange at all. எக்ஸ்சேஞ்சுங்கிறதே கிடையாது சார். இன்னும் வேணும்னா உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும்னா அதை தர்றேன். see how calculative. ஆனால் ஆச்சரியப்பட்டேன். அவங்ககிட்ட போய் என்ன பேச முடியும்? what can I talk? of course it is working, இல்லை, but the quality still that was better. dear people, how people are calculative, எவ்வளோ கணக்கிடுறாங்க.
நான் ஒருவேளை இந்த பணத்தை என்ன பண்ணுறது, அந்த பணத்தை என்ன பண்ணுறது, வாட் ஐ ஷுட் டூ, திஸ் மணி, தட் மணி, இஃப் ஐ புட் திஸ் மணி இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டால், shall I put it in fixed deposit or in some private finance, இல்லை தனியாரில் ஃபைனான்ஸில் போடுறதா, இதில் எவ்வளோ வட்டி, இதில் வட்டி. we are meditating so many things. அவனுடைய வார்த்தைக்கு பெருசாக நீ தியானம் பண்ணுறதுங்கல்ல, ஆனால் அது உன் சொந்த புத்தியினால் நீ செய்கிற. you do it with your own wisdom. the devil helps you in that. அதில் பிசாசு உனக்கு நல்லா உதவி செய்யறான். ஆனால் இது you need the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் உதவி தேவை. you pray to God to open up the treasure. இந்த பொக்கிஷ சாலையை திறக்கணும் ஆண்டவரே. really God's word is a treasure. read 119 Psalm, 119 சங்கீதத்தை வாசிச்சு பாருங்க. இது பொக்கிஷம் அப்பா. நீ கையில் பொக்கிஷ வச்சுட்டு நீ அழிஞ்சு போகிறத போய் தேடிட்டு இருக்கிறையே. you have this treasure, so there is no need for you to meditate. you are a very good trained meditation practitioner. நீ ஏற்கனவே நல்ல தியானம் பண்ணுற ஆளு தான், ஆனால் ராங் பர்ஸ்பெக்டிவ், தவறான விதத்தில் தியானம் பண்ணுற நீ. அதை நீ இப்படி திருப்பு, டர்ன் இட். யோசனை பண்ணி, ஏன் மோசே அந்த இடத்துல ஆண்டவர் நிறுத்திட்டார்? why God stopped Moses? what made Joshua to select? யோசுவாவை தெரிந்தெடுத்துக்க என்ன காரணம்? அப்போ அந்த மக்களுடைய நிலை எப்படி இருந்தது? வாட் அபவுட் த பீப்புள்? வாட் அபவுட் their situation? உடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? இஸ் ஜாஷுவா கேப்பபிள் enough டு டூ திஸ்? செய்யறதுக்கு யாஷுவாவுக்கு திறமை இருக்கா? தட்ஸ் வை காட் செட். ஆகவே தான் ஆண்டு சொல்லியிருப்பார் போல, பலங்கொண்ட திடமானதாயிரு, பி கரேஜியஸ். ஆனால் இதை நீ என்ன பண்ணணும்? தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும்ப்பா. ஏன்? அதை நடக்கும்படி. சும்மா தியானம் பண்ணுறதே போதாது, தியானம் பண்ணிட்டாவே எல்லாம் நடந்துடாது. அதான் அவர் என்ன சொல்கிறாரு? த புக் ஆஃப் த லா ஷால் நாட் டிபார்ட். அந்த 8வது வசனத்தில், out of thy mouth, but thou shalt meditate therein day and night, that thou mayest observe to do according to all that is written therein. அது சொல்கிறாரு, இதில் எழுதியிருக்கும்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி நீ தியானம் பண்ணணும். வெறுமனே தியானம் பண்ணிட்டு எல்லாம் வந்துருமா? if you meditate, will all come? so meditation is to that extent that you are gripped with the word of God. அந்த உன் தியானம் எப்படி இருக்கணும்னா, உன்னையே அதை அசைக்கணுங்க. அதுக்கு யூ மஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் காட். தேவனோடு நீ நேரத்தை செலவிடணும். ஏன் உன்னால் சோதனையை மேற்கொள்ள முடியல? why you are not able to overcome temptation? you are strong, you are not strong. பலம் இல்லை. some people சோதனை வந்துட்டு உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. some people they will immediately especially ladies, they will start very quickly to weep. பெண்கள் சீக்கிரம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. no faith, விசுவாசம் இல்லை. why God allowed this trial? ஏன் ஆண்டவர் இந்த சோதனையை கூட அமைச்சிருக்காரு? why? ஏன்? my God is a living God. என்னுடைய ஆண்டவர் ஜீவிக்கிற தேவன். he will help me. அவர் எனக்கு உதவி செய்வார். அதுமாதிரி தியானங்கிறது நீ பல கோணங்களில் சிந்திக்கிறதா. இதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்ட் புக்கு தேவையில்லை. there is no need for a big text book. நீ தியானம் பண்ண 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 நீ நல்லா கற்றுக்குவ. when you practice, நீ ஆல்ரெடி நீ நிறைய தியானம் பண்ணுற ஆள் தான். ஆல்ரெடி யூ மெடிடேட். என்னன்னா அந்த வேறு தவறான வழியில் தியானம் பண்ணிகிட்டு இருந்த சிலர் ராத்திரி தூங்காமல் கூட தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. some people will, they don't sleep but they will meditate. எதை? நான் அப்படி பண்ணட்டுமா? shall I do like this? shall I do this? what will happen to this? what will happen to இது? என்ன நடக்கும்? அது நடக்கும். நைட் அண்ட் டே, இரவு பகல் அவங்க தியானம் பண்ணுறாங்க. ஆனால் ராங் மெடிடேஷன், தவறான தியானம்.
It will make you more weak. இன்னும் பலவீனப்படுத்திடும். You will be a covered. கோழையா நீ போயிருப்ப. But the word of God. ஸோ நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், நம்ம நேரம் முடிஞ்சு போச்சு. இதுதாங்க தியானம். வேறு ஒன்றும் பெருசாக தியானங்கிறதுக்கு பெரிய ஒரு டெக்ஸ்ட் புக்கை பார்த்து நீ பண்ணணுன்றதில் அவர் சொன்னார். 9ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? Have not I commanded thee? Be strong and have a good courage. Be not afraid. பயப்படாது. Neither be thou dismayed, for the Lord thy God is with thee whithersoever thou goest. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரனோடு இருக்கிறார் என்றார். ஜாஷுவா ஒபே பண்ணியிருப்பாரா? எஸ் வைக்க ஆமாங்க. he obeyed, that's why he conquered the land. அதான் தேசத்தை ஜெயிச்சார். அப்போ சொன்னார், நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். I and my love household will worship God. What a victorious statement. என்ன ஒரு வெற்றியான ஒரு அறிக்கை. People holding on to God. ஸோ தேவனுடைய வார்த்தை பிடிச்சிட்டு ராத்திரி பகல அதையே சிந்தனை பண்ணி, தேவனுடைய வார்த்தையே உன் சிந்தனையாக இருக்கட்டும். Let the word of God be meditation. அது உன் ரத்தமாக எலும்பாக மாறட்டும், சதையாக மாறட்டும். That your blood, flesh and bone. You will be the most victorious person in the world. இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியாளனாக இருப்பேன். Let's pray. Father, we thank you for this word. பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். What a great victorious person could be who learn to meditate God's word. அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவங்க எவ்வளோ பெரிய வெற்றியானவங்க இருப்பாங்க. ஆண்டவரே, தியானிக்க பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்பிரிட் ஆஃப் காட் யூ டீச்சர்ஸ். பொல்லாததை தேவையில்லாததை தியானம் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் so many people meditate wrongly, but they are covered. கோழைகளாக இருக்காங்க. But the man who meditates God's word day and night will become stronger and stronger and stronger every day. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற ஒவ்வொரு நாளும் பலவானாக மாறுகிறான். Thank you, Lord. In Jesus' holy name, இயேசுவின் நாமத்தில், ஆமென். Dear people, don't forget